தீவந்தி 2024 நடந்த சம்பவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொங்கலுக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ், கேப்டன் மில்லர், ஐலாண்ட் இந்த 3 படத்தை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்கே நம்ம திருச்செங்கோடு சிட்டியில் தெய்வம் சினிமாஸில் மேரி கிறிஸ்மஸும், ஜோதி ஸ்க்ரீன் 1ல் கேப்டன் மில்லரும், ஸ்க்ரீன் 2ல் ஐலாண்ட் படத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் தான். மிஷன் சாப்டர் 1 படத்தை வந்து அமர் ஜோதியான ஜோதி ஸ்க்ரீன் 2ல் ரிலீஸ் பண்ணிவிட்டு மீதி 3 தேட்டர்லேயும் வந்துட்டு ஐலாண்ட் அண்ட் கேப்டன் மில்லர் படத்தை அட் அ டைம் வந்து 3 தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான டைமிங்கோட பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி படங்கள் வெளியானது கிடையாது. இதுக்கப்புறம் வெளி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அது பொறுத்து பார்ப்போம். என்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய படங்கள் எப்படி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி படங்கள் யாரு கூட மோத போகிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம 2025ல் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம திருச்செங்கோடு சிட்டிலேயே அதிக நாட்கள் ஓடிய படம் அரண்மனை பார்ட் 4. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்கு. அடுத்ததாக அமரன் படத்தை வந்து ஒரு 5 வாரம் ஓட்டியிருக்காங்க. அரண்மனை பார்ட் 4 அண்ட் அமரன் ரெண்டுமே 5 வாரம் ஓடின படங்கள். ஆனால் அதிக வசூல் அடித்த படத்தில் முதல் இடத்துல கோட் படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 400 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு. அண்ட் 2வது இடத்துல அமரன் படம் 300 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு. இன்னொன்று, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், வெற்றி மலர்சனில் இந்த படம் எப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த திரையரங்கில் தான் அதிகமாக ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகாது. அண்ட் கடைசி நிமிஷத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிஃபோர் டே நைட் டைமில் புக்கிங் ஓப்பன் பண்ணுறது, இல்லை 2 டேஸ்க்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜோதி தெய்வம் சினிமாஸில் புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தது அப்படின்னா இதுதான் ப்ராப்பரான ஒரு ரீசன். அண்ட் வருஷம் நம்ம போடுவோமே பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம 10 சிறந்த படங்களை வந்து எடுத்திருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் சிங்கப்பூர் சலூன். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் மூவியாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ஜனவரி மாதம் வெளிவந்த படம். இந்த படத்தில் ஒரு சலூன் கடை எப்படி தொடங்குறாருன்றதான் இந்த படத்துடைய கான்செப்டே. டைரக்டராகவே நடிச்சிருப்பார் லோகேஷ் கனகராஜ். அது போக அரவிந்த் சாமி திருநெல்வேலி கான்செப்ட் சொல்கிறதுக்காகவே கேமியோ ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜும் இந்த படத்தில் கேமியோ தான் பண்ணியிருப்பார். படம் முழுக்கெல்லாம் வரமாட்டார். அண்ட் மீனாட்சி சௌத்ரிக்கும் ஆர்ஜே பாலாஜியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தை விட கோட் அண்ட் லக்கி பாஸ்கர் படத்தில் கூடுதலாகவே அழகாக காமிச்சிருப்பாங்க. சத்யராஜ் பண்ணுறக்கூடிய காமெடிலாம் நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் மூவியாக இருக்கும். அதே சமயம் மெயினாக எதை பற்றி சொல்கிறாங்க, சலூன் பற்றி தான் சொல்கிறாங்க. சலூன் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாகவும் அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த சிங்கப்பூர் சலூன் படம் இருந்திருக்கு. வேணான்னு சொல்கிறீங்க. 9வது இடத்துல பார்க்க போகிற படம் அதோ முகம். இப்படி ஒரு படம் இந்த வருஷம் வெளிவந்ததே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். காரணம், புதுமுக நடிகர் அண்ட் நடிகை நடிச்சிருக்காங்க. அண்ட் புதுமுக நடிகர் அண்ட் நடிகை நடிச்சிருக்கனாலேயே தெரியாமல் இருந்தது. அது போக ஒரு சில நடிகர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நடித்தவங்க நடிச்சிருந்தாங்க. அப்புறம் எப்படிப்பா அந்த படம் பேசப்பட்டுச்சுன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்காகவே பேசப்பட்டுச்சு. பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவியாக டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மின்மினி. அவ்வளோ அழகழகான காட்சிகளை காஷ்மீர், அதாவது நார்த் இந்தியாவில் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் சினிமோட்டோகிராஃபர் ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அது போக மெயினாக பேசப்படுறது ஃப்ரெண்ட்ஷிப். பாரி அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவார். அவர் இறந்து போனது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது கிளைமேக்ஸில் ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணுவாங்க. மெயினான ஒரு ரோல் கிட்ட அவங்க கிட்ட கன்வே பண்ணும்போது எப்படி ஒரு எமோஷ்னல் கனெக்டாக அவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி சில்லுக்கருப்பட்டின்னு ஹலிதா ஷமீன் ப்ரெசென்ட் பண்ணவங்க இந்த படமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு கிரிப் போன மாதிரி இருக்கு. 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் டீன்ஸ். பார்த்திபன் அவரே டைரக்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். 13 டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு ஸ்கூல் பங்க் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோடைய பாட்டி ஊருக்கு போகலான்னு போவாங்க. அப்படி போகும்போது எதிர்பாராமல் இவங்களுக்கு நடக்கிற திகிலான சம்பவங்கள் தான் இந்த படத்தோடைய மொத்த கதையே. அழகான ஒரு டீனேஜ் லவர் சொல்கிற மாதிரி ஹே நைனிகா அப்படின்ற ஒரு பாடலை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுத்தியாசன் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த பாடலை அவ்வளோ அழகாக வந்து பாடியிருந்தாங்க. போய் விரட்டுதல் சொய்வினையா. 6வது இடத்துல பார்க்க போகிற படம் திருமாணிக்கம். இந்த படம் இப்போ தான் சமீபத்தில் இந்த வருஷம் இறுதியில் வெளிவந்த ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் ஒரு சில படங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த வரிசையில் இந்த படம் ஒரு பெஸ்ட்டு கான்செப்டோட வந்து எடுத்திருந்தாங்க. என்னென்னா பாரதிராஜாவுக்கு வந்து லாட்ரி சீட் அடிச்சிருக்கு, அதை எப்படியாவது சம்திங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கிறதாலேயே நம்ம இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். சமுதாயம் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையை அவ்வளோ நேர்த்தியாக எடுத்து வழிகளோடு சொல்லப்பட்ட வாழை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் ராஜா ஒருத்தர் இருந்தானா. பஞ்சு முட்டை பாடலில் மார்க்காண்டினி படத்தில் என்னதான் ஒரு பழைய பாடலை அந்த படத்தில் பயன்படுத்தினாலும் கூட எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் தான் பக்காவாக வந்து மேட்சாக இருந்தது. கலையரசனுடைய காதல் காட்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மெயினாக அந்த படத்தில் பேசப்படுறது என்ன, வாரத்தில் 2 நாள் வந்து காய் சுமக்க போகிறாரு. ஸோ அதை கான்செப்ட் வச்சு தான் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே வழிகளோட எல்லாரும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவங்களில் அப்படியே ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த வாழைப்படம் இந்த வருஷத்தில் அமைஞ்சுது. அண்ட் 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மகாராஜா. என்னதான் சாமானியன் அப்படின்னு ராம்ராஜ் நடிப்பில் வந்துட்டு படம் வெளியாகி 100 நாட்கள் மேலே ஓடினாலும் கூட இந்த படம் தான் நல்ல ஒரு ஹிட் ஆகி முதல்ல 100 நாட்கள் இந்த ஆண்டில் ஓடின ஒரு படம் இந்த படம் தாங்க. விஜய் சேதுபதி வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். அன்பான மகள் வந்தாள் அப்படின்ற அந்த ஒரு வரிகளோட தாயே பாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். லிரிக் ஆகட்டும், அதே சமயம் விஷுவலி பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயோட அனுகிஷப்போடைய த்ரில்லிங்கான அந்த ஒரு வில்லன் சீன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளேயோட நித்திலன் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பிளாக் கோவரன்ஸ்னு 2013 ஹாலிவுட் வெளிவந்த படத்துடைய கான்செப்டும் சரி, படத்துடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி தான் வெளியிட்டாங்க. ஆனால் அதில் 13 கேரக்டர் ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் பிரியா மணிசங்கரும் அண்ட் ஜீவா மட்டும் தான் ட்ராவல் பண்ணி அவங்க லூப் போர்டில் மாட்டுற மாதிரியான ஒரு கான்செப்டாக வித்தியாசமாக இந்த ஆண்டு வெளிவந்த ஒரு படம். டைரக்டர் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படி என் செல்ல கேடி கில்லாடி லேடி அப்படின்ற அழகான ஒரு காதல் பாட்டு இந்த படத்தில் இடம்பெற்று நல்ல ஒரு லிரிக்கோடு வந்து இருக்கும். அடுத்ததாக 2வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் மெய்யழகன். இந்த படத்தில் நான் போகிறேன் அப்படின்ற பாடல் யாரோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் 2 பாட்டுமே பாடியிருப்பார். ஸோ நான் போகிறேன்றல வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க. ஃபினிஷிங்கில் வந்து கமல்ஹாசன் வந்து அவ்வளோ அருமையாக பாடியிருந்தார். அண்ட் மெய்யழகன் இந்த படம் அப்படின்னாலே வந்து கார்த்தியை மெய்யமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அவரோட கேரக்டர் தான் இந்த படத்துலேயே வந்து கொடுத்துருந்தாங்க. மெய்யழகன் அவர் தான் அந்த கேரக்டர். அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே அருமையாக இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. தொணங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அரவிந்த் சாமி கடைசியில் போய் வெயிட் பண்ணுறது வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் அமரன். இந்த படம் 2014 மேஜர் முகுந்த் அப்படின்றவர் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்றவங்க வந்து காதலித்து 2009 திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2014 31 வயசில் இருக்கும்போது வந்து அவங்களுடைய கணவர் ஆர்மியில் இறந்து போயிட்டாங்க. அதை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த அமரன். சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸில் சும்மா பிச்சு உதறியிருப்பாங்க. ஹே மின்னலே வெண்ணிலவு சாரலின்னு ஒவ்வொரு பாடலுமே நல்லா தரமாக ஜிவி பிரகாஷ் பயங்கரமான ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துருப்பாரு. டைரக்டருமே வந்து நல்லா வந்து எந்த இடத்துலையும் பெருசாக குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு ரியலாக நடந்தது உண்மையால் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து ஒரு பிசுறு இல்லாமல் அப்படியே வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுக்கலாம் அப்படின்றதுல வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தார். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே 2வது இடத்துல பிடிச்சி தீபாவளியில் பெஸ்ட் வின்னர் அப்படின்றது சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 படங்களில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.